ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. வானாதி வானங்களில் விட்டிருக்கிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னீங்களேப்பா. உம்முடைய பாதபடியிலேருந்து உம்மை வணங்குகிறேன், போற்றுகிறேன், புகழுகிறேன், ஆராதிக்கிறேன் அப்பா. அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நேரத்தோடு துதிக்கிறேன். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாண்டவரே, உம்முடைய கிருபை புதியதாக எங்களுக்கு இருப்பதற்காய் தோத்திரம் 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 ஐயா, கோடா கொடி தோத்திரம். உம்மை துதிப்பது மெய்யான சுபாவம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ நித்திய ஜீவனை அளிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கை மனுஷனுக்கு 70 வயசோ 80 வயசு இருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமாக இருக்கிறது. ஆனாலும் நித்திய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையிலே உம்மை கண்டுகொள்ள கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. என்னிலே குறைகள் குற்றங்கள் உண்டு, மன்னிங்கப்பா. நாங்கள் துர்க்குணத்தில் உருவானோம், தாயனை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று தாவீது சொன்னது போல நாங்கள் துர்க்குணம் மனுஷரில் கர்த்தாவே. ஆனாலும் உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களை மீட்டு கொண்டீரே, தோத்திரம் தோத்திரம் ஐயா. உண்மையே நீர் தந்து என்னை மீட்டு கொண்டீரே, உமக்கு தோத்திரம் தோத்திரம். நம்முடைய அன்பு, இரக்கம், தயவு பெரிதாண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம், வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கற்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகளை குற்றங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, உம்மை தடவி ஆயிலும் கண்டுகொண்டு உம்மிலே மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 8லேருந்து 8:30 வரைக்கும் அரை மணி நேரம் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 2019 இந்நாள் வரைக்கும் தேவன் இந்த வசனங்களை பிரசங்கிக்க கிருபை செய்தார். தோத்திரம் தோத்திரம். புதிய ஏற்பாடில் 4 சுவிசேஷம் நம்ம நல்லா தியானிச்சிருக்கிறோம். இயேசுவானவருடைய பிறந்ததில் தியானிச்சிருக்கிறோம், அவர் உயிர்த்தெழுதலில் தியானிச்சிருக்கிறோம், அவர் எப்பொழுது ஜீவிக்கிறார், எப்படி இருக்கிறார் இப்பொழுதுன்னு நம்ம தியானிச்சிருக்கோம். ஆகமங்கள் 5 ஆகமங்கள், ஆதியாம், யாத்ரா, லேவியராம், எண்ணாம், உபாகம், அந்த 5 ஆகமங்களையும் நம்ம என்ன செய்யணும், கற்றுருக்கோம். 5 ஆகமங்களையும் மோசே எழுதினது அவங்க நான் நேற்று நடந்தார் போல் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே என்னென்னா ஆண்டுகள் ஆயிட்டு. 100 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம யோசிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் 6000 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் நமக்கு எளிய முறையிலே நம்மளுக்கு வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார். அது என்றும் ஜீவிக்கிறார். அதாவது ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்குது எல்லாமே, பாஸ்டன்ஸ் இல்லை. அது பாஸ்டன்ஸ் இருந்தாலும் அது இன்றும் என்னச்சுன்னா உயிருள்ள வசனங்களாக என்னச்சுன்னா நம்மளிலே பிரகாசிக்கிறது. வேத வசனம் நம்மளிலே பிரகாசிக்கணும். அதுதான் மெயின். ஆண்டவர் நம்ம எழுதி வச்சது. எழுத்தின் மூலமாக எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். அந்த ஆவியான தேவனை நம்ம தியானிக்கும் பொழுது தேவன் ஒருவர் தான், அருபி சுருபி. அவர் மாம்சத்தில் வந்த தேவனை நம்ம என்ன செய்யணும், அறிக்கை பண்ணுறோம். அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி இருந்தார், ஒரே தேவன். தேவனை இவ்வளோ எளிதாய் பெற்ற ஜனம் ஏதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எளிதாய் தேவனை புரிந்து கொண்டோம். அப்பா மகனுக்குள்ள உறவு மாதிரி நம்ம எளிய முறையில் ஆண்டவரை என்ன சொன்னோம், பின்பற்றுறோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிலாக்கியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் நமக்கு அவ்வளவு லகுவாய் நம்மோடு இருக்கிறார், நம்மளோட ஐக்கியமாக இருக்கிறார். நம்மளோடு அவர் என்ன செய்யறாருன்னா எல்லாத்திலையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். அவர் அருபி சுரபி. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நம்ம யோசுவா 12 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். அந்த யோசுவா அந்த 31 ராஜாக்களை அவன் முறியடித்து யோர்தானுக்கு இந்த புறத்தில் அவங்க 40 நாளில் அங்கே வந்துடலாம். ஆனால் அவங்க என்னென்னா 40 வருஷம் அவங்க பாலைவனத்திலே சுற்றி அது ஒரு கற்பித்து அவங்கள கத்தரை பயிற்சி பார்த்து அவங்க கத்தரை அவங்க அறிஞ்சு கொண்ட பிறகு தான் ஆண்டவர் யோர்தானுக்கு அந்த புறத்தில் வர்றாரு. மோசே கூட வர முடியாது, ஆனால் யோசுவா வர்றான், காலைப்பு வராங்க, 2 பேர் தான். மற்றவங்க எல்லாமே அழிஞ்சு போனாங்க. அப்போது என்ன சொன்னால் அழிவுக்குள்ளவங்க தான். ஆனாலும் என்னென்னா சரீரம் அழிஞ்சு போகும், ஆவி தனதேன் தேவனிடத்துக்கு போகும், ஆத்மா அவரோடு இருக்கும். அந்த வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கல. அவங்க இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வேத வாக்கில் நிச்சயத்தோடு நம்மளுக்கு பரலோகத்தை கொடுத்துருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நம்ம அங்கே அப்படி இருப்போன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். பூலோகத்தில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே இது பண்ணோன்னா அங்கே நம்ம தேற்றப்படுவோம். இங்கே நம்ம சுகஜீவியாக வாழ்ந்துட்டு போனால்
அங்கே நம்ம தேற்றப்பட மாட்டோம். இங்கே வந்து தேவன் நமக்கு குறித்ததில் நம்ம ஒழுங்காக உத்தமும் உண்மையாக அவரை பின்பற்றி இந்த உலக கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாமே நம்ம சகிச்சுட்டு போனால் தான் அந்த நித்தியத்துக்கு நமக்கு என்ன செய்யணும், இணலில் உள்ள அனுபவம். அது இது நம்ம வெயிலில் இருக்கோம், இணலில் உள்ள அனுபவம் தெரியணும். அதுக்கு நம்ம வேத வாக்கியங்கள் தான் எல்லாமே இருக்குது, எல்லாமே வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. இதை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேணும். இப்போ 31 ராஜாவை பிடிச்சாச்சு. ஆண்டவர் பாலுந்தேன்னு ஓடுற கானான் தேசத்துக்கு இவங்க உள்ளே வந்துட்டாங்க. வந்து 31 ராஜாவை பிடிச்சி அந்த சந்ததியை பூரா அவங்க மிருகஜீவன் எல்லாமே அந்த ஒன்று கூடவே அவங்க அஞ்ஞானம், கடவுளுக்கு பிரியமில்லாதவங்க எல்லாமே அழித்து போட்டாங்க. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சு, இப்போ பெருகுது. ஆனால் பழைய ஏற்பாடு லெவலில் பாவம் பெருச்சானா அழித்து போட்டார். இப்போ இயேசுவானவர் வந்ததுனால நம்மளுக்கு கிருபையே கொடுக்குறாரு. பாவம் பெருகுது, உலகத்தில் பாவம் பெருக தான் செய்யும், பெருகிட்டே இருக்கும். ஆனாலும் கிரேஸ் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும். அதுக்கு பிறகு இந்த பூமியை மாற்றி போடுவார். நம்ம அதெல்லாம் வேதத்தில் நம்ம அறிகிறோம். இப்போ எப்படின்னா நம்ம 13ஆம் அதிகாரம், அதாவது யோசுவா மொத்தம் 24 அதிகாரம் இருக்கிறது. இதில் 13ஆம் அதிகாரம் வந்திருக்கிறோம். இது ராஜாக்கள் எல்லாம் முடிச்சு தேசம் அமைதியாக இருந்தது நம்ம பழைய அதிகாரத்தில் படித்தோம். இப்போ இன்றைக்கி என்ன செய்யணும்னா 13ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். யோசுவா வயது சென்று முதிர்வான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்வனுமானாய் சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. மீதியாக இருக்கிற தேசம் யாவெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவங்கி கானானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல, பெலிஸ்தானின் எல்லா எல்லைகளும், கோசூரும் முழுவதும், காசா, அஸ்தோத், அக்ரோன், காத், எஸ்போன் என்கிற பட்டங்களில் இருக்கிற பெலிஸ்துடைய 5 அதிபதிகள் நாடுகளும், ஆவியேரி நாடும், தெற்கே துவங்கி ஆப்வேக் மட்டும் எமோரியன் எல்லைக்குள்ள இருக்கிற கானானியர் சகல தேசமும், கிதியோனியர் ஏற்கெடுத்த மேராய் நாடும், திப்லேரின் நாடும், சூரிய உதய புறத்தில் எர்மோனே மலையடிவாரத்தில் இருக்கிற பால்கால்காத் முதற்கொண்டு ஆமோத்தில் பிரவேசிக்கும் மட்டுமல்ல, லிபோன் முழுவதையும், லிபனோன் துவங்கி மிஸ்ரா முதலிலும் மலைகள் குடிக்கிற யாவை நாடும், சீதோனின் எல்லா நாடும் தானே. அவர்களை இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக துரத்துவேன். நான் உனக்கு கட்டளைப்படியே நீ இஸ்ரேலுக்கு சுதந்திரமாய் சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். நிறைய நாடு சொல்லுது. ஆண்டவர் வந்து என்னென்னா, உலகம் ஒரு காலத்தில் உலகம் வந்து ஜலத்தினால் அழிஞ்சுது, சோதங்குமார அக்னினால் அழிஞ்சுது. உலகம் விஸ்தாரம்தான், ஆனால் அழிஞ்சு போகும். இதில் இந்த ராஜாக்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா யோசுவா மூலமாக பங்கிட்டு கொடுத்தார். யோசுவாவுக்கு வயசாயிட்டு கரெக்டாக அவனுக்கு என்ன சொன்னால் 40 வருஷம் இதில், அங்கே 20 வருஷத்தில் போட்டான் 60, இப்போ ஒரு 20, கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே இருக்கும் அவன். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்ல, யோசுவா வயசு முதிர்வன போது கர்த்தர் நீ வயது சென்றவனும் முதிர்வனுமானா, நீ வயது சென்றுட்டு பாம்பார். மோசேக்கிட்டு சொல்லுவார், நீ இனிமேல் போக்குவரத்து இருக்கக்கூடாது, நீ இறந்து போவான்னு மோசேக்கு சொன்னார். அதே போல் தான் இவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறார், சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. இன்னும் நிறைய தேசம் இருக்கிறது. அவங்க 31 ராஜாவை பிடிச்சாங்க. இன்னும் மலையில் உள்ள தேசங்கள் நிறைய இருக்குது. அதில் நிறைய நம்ம படித்தோம். இல்லை, லீபனோன் துவங்கி மிஸ்ராவில் இருக்கும் எல்லை மட்டும் மலையில் இருக்கக்கூடிய யாவை நாடும், சீதோனியனுடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக துரத்துவேன். இஸ்ரேலுக்கு முன்பாக துரத்துவேன். ஆண்டவர் தான் எல்லாமே துரத்துறார். இவங்க யுத்தம் செய்கிறாங்க, இவங்களுக்கு நல்ல பலத்தையும் நல்ல தைரியத்தையும் கொடுத்து யாருன்னா தேவன் கொடுக்குறாரு. அவங்க எல்லாருமே லகுவாய் துரத்திருந்தாங்க. நீ இஸ்ரேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட. நீ இஸ்ரேலுக்கு சுதந்திரமாக சீட்டு மாத்திரம் போடுப்பா. இல்லை, யாருக்கு என்ன தேசத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். அதனால் நீ சீட்டை மாத்திரம் எழுதி போடு, மற்ற எல்லாமே தேவன் சீட்டு போடுதல் சிக்கருக்களை எடுக்குங்க மாதிரி தேவன் சீட்டு போட்டு தான் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுக்குறார். ஏன்னா பாதபட்சம் கிடையாது. அவனுக்கு கூட கொடுத்த சீட்டு விழுந்தன்படின்னா அது என்ன சொன்னால் ரைட்டாக போகும். தேவன் தான் அதை சில திருவளை சீட்டுப்பாங்க. அதே மாதிரி தான் யோசுவா எல்லா கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டு உனக்கு இவனுக்கு அடுத்தாலன்னு பங்கிட்டு கொடுக்குறான். ஏன்னா ஆண்டவர் மாறாதவர். இவங்க எகிப்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
எகிப்தில் செங்கல் செய்கிறதுக்கு ரொம்ப ஆளோட்டி நிமித்தம் அடிக்கப்பட்டு ரொம்ப தொந்தரப்படுத்தினால இப்போ அவங்களுக்கு சுதந்திரமான தேசத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். யாரும் ஒரு காலத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டார்னா ஒரு காலத்தில் அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா நிறைய ஆண்டவர் லகுவாக வச்சிருப்பார். அவங்க எகிப்தில் அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டாங்க. ஆபிரகாம் வந்து அந்த துண்டங்களை வெட்டி வைக்கும் பொழுது புகை வந்து ராத்திரி 6 மணிக்கு மேலே என்ன செய்யனா சூரியன் நீரடைந்தனால மூடிட்டு இவனுக்கு அப்படியே தரிசனத்தில் சொல்கிறாரு, உன் சந்ததி 400 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும், அதுக்கு பிறகு தான் அங்கேருந்து வந்து கானான் தேசத்தில் வரன்னு அப்பமே சொல்லிட்டார். எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்களா? தேவன் மாறாதவர், ஒன்று சொன்னார்னா அது நடக்கும். அவர் தான் இருதயத்தின் நினைவில் யோசனை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். அதான் என்ன சொல்ல, நீ சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும், நீ சீட்டு போட்டு மட்டும்தான் அதை பங்கிடணும்னு சொல்கிறார். ஆனால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களும் 9.5 இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசே பாதி கோத்திரங்களுக்கு சுதந்திரமாய் பங்கெடுக்கிறான். மனாசைக்கு பாதி கோத்திரம் அந்த யோர்தானுக்கு இந்த சைடில், ரூபனுக்கும் காத்து கோத்திரத்துக்கும் மனாசை பாதிக்கு அங்கே கொடுத்தாச்சு. திருப்பி இவங்களுக்கு 9.5 கோத்திரத்தை சீட்டு போட்டு கொடுக்குறான். மனாசே கோத்திரத்தாரும் ரூபனின் கோத்திரத்தை எங்கள் சுதந்திரமாக அடைந்து திரிந்தது. அதை கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே கிழக்கே அவர்களுக்கு கொடுத்தான். கர்த்தரின் தாசனாகிய கிழக்கே இருக்குது அது. அப்போ ஆறு இப்படி தான் பாயுது. இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள ஆறுகளில் எப்படி பாயுன்னா மேக்கர்னா கிழக்க பாயும், பிறகு நடுமத்திலேருந்து என்ன சொன்னால் மேற்க பாயும் அரபிக்கடலை நோக்கி. இங்கே இந்த ஆறு எப்படி பாயுன்னா கிழக்கை மேக்கையும் பாயும். அவ்வளோ பெரிய இது அர்னோன் ஆத்தங்கரில் இருக்கிற ஆரோரோடும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணம் துவங்கி தீபோன் மட்டும் மிகப்பெரிய மெட்சாபின் சமமான பூமியையும் எஸ்போனின் அம்மோன் புத்திரன் எல்லை மட்டும் ஆண்ட எமோரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் கீழையாத்தையும் கோசூர் மகாத்தேரியருடைய எல்லையான நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் அஸ்தரோத்திலும் எத்ரோப்பிலும் ஆண்டு மோசே முறியடித்து துரத்தின. ராட்சதில் மீதியிருந்த பாசானின் ராஜாகிய ஓகுக்கு கல்சா மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவளுக்கு கொடுத்தான். அதாவது மீதியான ராட்சதர்கள், பாசானின் ராஜாக ஓகு, அவன் தான் என்ன பெரிய அரக்கன், அப்படி ஆண்டுகிட்டு இருந்தான். இஸ்ரேல் புத்திரரோ கோசூரியரையும் மகாத்தேரையும் துரத்தி விடவில்லை. அந்த என்ன செய்யனா இஸ்ரேல் புத்திரர் அந்த இங்கே உள்ள இதில் இருக்கிறதுனால அந்த யோர்தானுக்கு இந்த சைடில் 2 ஜாதியை மட்டும் அவங்க துரத்தி விடலைன்னு போட்டிருக்குங்க. துரத்தி விடலை. கொசூரியரும் மகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரேலின் நடுவே குடியிருக்கிறார்கள். இந்நாள் வரைக்கும் அவங்க என்ன செய்யணும் 2 ஜாதி மட்டும் ஆண்டவர் அவங்கள துரத்தி விடாமல் அவங்கள வச்சிருக்கார். லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரேல் தேவனாய கர்த்தரை சொன்னபடி அவருடைய தகன பலிகளே அவருக்கு சுதந்திரம். லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கிடையாது. அவங்க அப்படின்னா தகன பலிக்கு வர்றது பூரா அவங்களுக்கு தான். அவங்களுக்கு சுதந்திரமாக ஒரு இடம் கொடுத்து அவங்க ஒரு இடம் கொடுத்துன்னு கிடையாது. எல்லா இடத்துலையுமே லேவி கோத்திரம் இருக்கும். எல்லா கோத்திரத்துக்குள்ளும் லேவியன் ஒருத்தன் இருப்பான். அவங்க ஆசாரியர்கள். அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா கர்த்தரே அவங்களுக்கு சுதந்திரம். அதான் அவர் சொல்கிறாரு, அவருடைய தகன பலிகளே அவருடைய சுதந்திரம். அவங்களுக்குடைய தகன பலிகளே அவங்களுக்கு சுதந்திரம். தகன பலிகள் எப்படின்னா உங்களுக்கு எப்போதுமே பலி செலுத்தி தான் ஆண்டவரோட ஐக்கியம் பண்ண முடியும். அப்போ பலி எல்லாருமே செலுத்துவாங்க. ஆடு மாடுகளை பலி செலுத்தும்போது அது பூரா அவங்களுக்கு வேண்டிய காணிக்கை பூரா கடவுளுக்கு படைக்கிற காணிக்கை பூரா யாருக்கு? லேவியர்களுக்கு தான். அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா கோத்திரங்களில் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். கர்த்தரே அவங்களுக்கு சுதந்திரம். அவங்க கர்த்தரை நம்பி தான் வாழணும். அந்த பலியை நம்பி தான் அவங்க என்ன செய்யணும், இது பண்ணணும். பலியிட வராங்கல்ல, அவங்களுக்கு உண்மையாய் பலியிட்டு அதில் வர்றது பூரா லேவிக்கு தான். இந்த காலத்தில் அப்படி இருக்குதா? இந்த காலத்தில் அப்படி கிடையாது. அவங்க கர்த்தரை நம்பி தான் ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா தேவனை நம்பி தான் ஊழியம் செய்யணும். அவர் தான் நம்மளை போஷிப்பார். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான்ங்கிறார். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான்ங்கிறார். அப்போ என்னென்னா அதில் மூலம் வருமானம் தான் அவனுக்கு கூலின்னு சொல்லிட்டு பவுல் சொல்வார். அப்போ என்ன சொன்னால் அவங்களுக்கு இது இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அவங்க கவலைப்பட்டாங்கன்னா அவங்க மனுஷரிங்க லேவியனுக்கே தகுதி கிடையாது. லேவியர் கர்த்தரை நம்பி தான் இருக்கும். பலி எப்பொழுதும் அவங்களுக்கு கூட அதை நினச்சி இருக்கக்கூடாது. தேவனை நம்பி தான் இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய தகன பலியிலே அவருக்கு சுதந்திரம். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அவளுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவருக்கு சுதந்திரம். மோசே ரூபன் புத்திரன் கோத்திரங்களுக்கு அவருடைய வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுத்தான். மோசே என்ன ரூபன் கோத்திரம் தான் முதல் பிறந்தவன். அந்த
யாக்கோபினுடைய பிள்ளைகளில் முதல் பிறந்தது ரூபன். அந்த ரூபனுக்கு தான் என்ன செய்யணும், முதல் தேசபுத்துவாதம் கொடுக்கணும். ஆனால் அவன் தவறு செய்ததுனால மாறிப்போச்சு. அதனால் ரூபன் புத்திரன் கோத்திரங்களுக்கு அவளுக்கு வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுத்தான். அர்னோன் ஆத்தங்கரில் இருக்கிற ஆரோரோரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் துவங்கி மெசபத்தாவை வரைக்கும் உள்ள சமபூமியையும் சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதிலுள்ள பட்டணங்களும் தீபோன், பாமெத்ஸ் பகால், பெத்ஸ் பகால் மெயோன், யாகாசா, கேமேத்கா, மேக்பாத்காத், கீரியாத் சிம்பா பள்ளத்தாக்கில் மலையுள்ள சேரித்தார், பெத்சோயோர், அத்பிசா முதலியான அதாவது எங்கெல்லாம் என்னென்னா அந்த பட்டணங்கள் நம்ம தமிழ் எழுத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கனால நம்ம என்ன உச்சரிப்புகளை கொஞ்சம் தவறுதலாக இருக்கும். நம்ம அது கரெக்டாக நம்ம இப்படி ஆனால் அந்த மூல பாஷையிலேருந்து எழுதினால நம்மளுக்கு அந்த இதில் எழுதியிருக்கிறாங்க. அதனால் நம்ம இதில் தான் விளங்கிட முடியும். சமவுள்ள எல்லா பட்டணங்களுக்கும் எஸ்போனின் ஆண்டிருந்த சீகோன் என்னும் எம்மோருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர் எல்லைக்குள்ளாயிற்று. அந்த சீகோனையும் தேசத்தில் குடிக்கிற சீகோன் அதிபர் ஏவி ரெகோம், சூர், ஊர், ரேபா என்னும் மீதியான பிரபுக்களும் மோசையை வெட்டி போட்டான். மோசை அந்த 2 கோத்திரத்தையும் அந்த 2 கோத்திரத்துக்கும் யோர்தானுக்கு இந்த சைடு எல்லாத்தையுமே அந்த ராஜா பிடிச்சு என்னன்னா அந்த பாசானின் ராஜா ஓகு அவனெல்லாம் வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டு அதை 2 கோத்திரத்துக்கு சுதந்திரமாக கொடுத்தாங்க. அதுலேருந்து அவங்க யுத்தத்தை என்ன செய்யணும் கற்றுக்கிட்டாங்க. முதல்ல பயந்துக்கிட்டு இருந்தவங்க இந்த ராஜாக்கள்லாம் ராட்சதர்களை நம்ம எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்ததுனால ஆண்டவர் அவங்களோடு இருந்ததுனால அவங்க என்ன செய்றாங்கன்னா தைரியம் உள்ளவளாய் யுத்தத்தை ஜெயித்தார்கள். மோசே சொன்னாச்சுன்னா மாற்றமே இல்லை. ஏன்னா மோசே தேவனோடு இருக்கிறதுனால அவங்க என்ன ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா தைரியமாக போர் செய்தாங்க. பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். இஸ்ரவேல் புத்திரான வெட்டி போட்ட மற்றவர்கள் கூட பேரின் குமாரனைய பாலாம் என்னும் குறி சொல்கிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி பண்ண. அதாவது பீலையாம், அந்த பீலையாம் நினைச்சாங்கன்னா அந்த ராஜாக்கள் எல்லாம் பீலையாம் சபிச்சாச்சுன்னா சபிக்கப்பட்டு போன்னு சொல்லிட்டு அவனை குறி சொல்கிறதுக்கு 2-3 இடத்துல வச்சு இது பண்ணுறாங்க. ஆண்டவர் அவனே நினைச்சாருன்னா அவன் குறி சொல்கிறது தப்பாக சொல்லிட்டு போயிட்டான். அவன் குறி சொல்லிட்டு இவங்களை மீட்க முடியாது. திக்கு தேச வசனங்கள்லாம் சொல்கிறது வேதத்தில் ஈஸ்வரர் பற்றி சொல்கிறது எல்லாமே யூதாவில் செங்கோல் தோன்றுன்னு சொன்னது எல்லாமே இவன் தான். ஆனாலும் அவன் தவறுதலாக அவன் என்ன செய்யனா கடைசியில் ஒரு பின்னல் போட்டு போயிடுவான். உங்கள் ஜனங்களை அவங்களுக்கு பெண் கொள்ள கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பார்வையில் என் ஜனம் இது எந்த ஜாதியோடும் கலராத ஜனம் கலந்ததுனால அவங்க என்ன சொன்னால் வாதே வந்தது. ஆண்டவர் என்ன அதை நம்ம பிணைகாசு எழுதி நியாயம் செய்தான்ட்டு இருக்கு. அந்த அது சொன்னது யாருன்னா இவன் தான், இந்த பாலாக்கு. அவன் தான் குறி சொல்கிறவன். பேரின் குமாரனையோ பாலாம் என்னும் குறி சொல்கிறவனையும் பட்டயத்தினால வெட்டி போட்டார்கள். பட்டயத்தினால அவனையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவன் கர்த்தர் சொன்னது தான் சொல்லுன்னு சொன்னான், எல்லாமே சரிதான். ஆனால் லாஸ்ட்டில் அவன் செய்துட்டு போனது தவறுது. அதனால் ஆண்டவரே அவங்கள அடித்து போடுவார்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சது ஆண்டவர் தான் அடித்தது இவங்கள. அதனால் அவன் இந்த பின்னல் போட்டது யார் இவன். அதனால் அவனே நினைச்சான்னா பட்டய கறக்குனால வெட்டி போட்டார்கள். அப்படியே யோர்தானுக்கு அடுத்த ரூபன் கோத்திரம் எல்லையாயிற்று. அது ரூபன் கோத்திரத்துக்கு எல்லையாயிற்று. இந்த பட்டணங்களும் கிராமங்களும் ரூபன் புத்தருக்கும் அவன் வம்சனுடைய சுதந்திரம். காத் புத்திரின் கோத்திரங்களுக்கும் மோசே அவர்களை வம்சத்தக்க கொடுத்த வேண்டில் யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணங்களும் ராபாவுக்கு எதிரான இருக்கிற ஆரோர் மட்டுமல்ல அம்மோன் புத்திரன் பாதி தேசமும் இஸ்போன் துவங்கி ராமாத் பிஸ்மாயில் இருக்க பெத்திசினா வரைக்கும் இருக்கிற மக்னாயும் துவங்கி தேப்பரின் எல்லை மட்டும் இருக்கிற எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்களாகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்சாயிராமும் பெத்சினிராமும் சுக்கோத்தும் சாப்ரோவும் யோர்தான் மட்டும் இருக்கிற கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கெனசரேத் கடலின் தரை மட்டும் இருக்கிற அவர்கள் கடலின் கடையாந்திரம் மட்டும் இருக்கிற அவருக்கு எல்லைக்குள்ள ஆயிற்று. அந்த 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 எல்கை பூரா அவங்க அந்த யோர்தானுக்கு இந்த புறத்தில் உள்ள ராஜாக்கள் அந்த அந்த ஓகின் அந்த யாபின் ராஜாவும் யோகின் ராஜாவும் பிடிச்ச பட்டணங்கள் பூரா 66 பட்டணமே எவ்வளோ இருக்குது. அது பூரா காத் புத்தருக்கும் ரூபன் புத்திரத்துக்கும் மனாசே பாதி கொடுத்தாச்சு. மனாசே புத்திரன் பாதி கோத்திரத்துக்கும் மோசேவுக்கு வம்சத்துக்காக கொடுத்தானோ அவங்களோட வம்சம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து கொடுப்பான். எவ்வளோ மொத்தத்தில் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க வம்சம் வரல எவ்வளோ இருக்கிறாங்க அவருக்கு தகுந்த மாதிரி ஜனங்களுக்கு அந்த நிலங்களை கொடுத்தான்.
மக்ராயும் துவங்கி பாசானின் ராஜாவாக ஓகின் முழு ராஜ்யத்தையும் பாசான் முழுவதும் பாசானில் உள்ள யாவில் சகல ஊர் மக்களும் 60 பட்டணங்கள் அவளுக்கு எல்லைக்குள்ளாயிற்று. 60 பட்டணம், 60 பட்டணம் போட்டிருக்கு. அப்போ பெரிய பெரிய பட்டணம் தான். அந்த பட்டணங்கள் பூரா கொடுத்தாச்சு. பாதி கிளையாத்துக்கும் பாசானின் எத்தோன் என்னும் ஓகுன் ராஜா பட்டணங்களையும் மனாசி குமாரனாக மகாவீர் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுக்கு வம்சங்களின்படியே கொடுத்தான். மோசே கிழக்கே எரிகோவின் அருகே யோதானுக்கு அக்கறையில் இருக்க மோவாபின் சமமான வெளிகளே சுதந்திரமாக கொடுத்தவைகளே. லேவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரே அவர்களுக்கு சொல்லியிருந்தபடி அவர்களுக்கு சுதந்திரம். அதில் 2 ட்ரிப் சொல்கிறார் இந்த அதிகாரத்தில். லேவி கோத்திரத்துக்கு அவங்க தான் சுதந்திரம். அப்போ அங்கே 2 கோத்திரத்துலேயும் இருக்கும்போது இங்கேயே லேவியர்கள் கொஞ்சம் இருப்பாங்க. கர்த்தருடைய ஆராதனை செய்யும் பொழுது அங்கே பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை அங்கீகரிக்கிறது இவன் மூலமாக தான் அங்கீகரிக்கணும். இவன் நேராக போய் மகாபரிசுத்துக்குள்ளே போக முடியாது. மகாபரிசுத்தில் ஒரு ட்ரிப்பு தான் அந்த லேவி கோத்திரத்தில் ஒருத்தர் போகணும். அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா கர்த்தருக்கு பலி செலுத்துருவாங்க. தகன பலி செலுத்தி தான் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். அதுதான் சுதந்திரம் பூரா அதில் கிடைக்கிற எல்லாமே அந்த பலி பூராமல் எனக்கு இவங்களுக்கு தான் உண்டு. புதிய ஏற்பாட்டில் அப்படியா? உதடின் பலியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக தேவனை இயேசுவார் மூலமாக தேவனுக்கு செலுத்தணும். உதடுகளின் பலி. இந்த பலி செலுத்த வேண்டியதில்லை. நீனே அரை வீட்டுக்குள்ளே பூட்டி ஜோம் பண்ணால் போதும். லேவியர்கிட்ட நம்ம போய் அந்த மாதிரி அந்த பலியெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. ஒரு பலியில் ஒரு சரியத்தை எனக்கு உண்டு பண்ணி நீர்ன்னு இருக்குது. அவரே பலியானார். எல்லாமே ஒரே ஆழ்த்தத்துவத்தில் இயேசு என்றவருக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அதனால் எல்லாருமே என்ன செய்யாங்கன்னா அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் ஜெயித்து சிம்பிளாக நம்மளோடு அவரை வாசம் பண்ணுவதற்காக அவர் என்ன செய்யணும் நமக்கு எளிய முறையில் ஆக்கி செஞ்சிருக்கிறார். இது பெரிய இது இல்லை. வேதபாடம் பெரிய இது கிடையாது. வேதபாடம் லகுவானதுலேயும் லகுவானது. நம்ம கிரகிக்கணும். நம்மளுடைய கிரகிக்கு டக்குன்னு கிரகிக்க முடியாது. ஒன்றை நம்ம கிரகிக்கணும்னா நம்மளுக்குடைய வேத அறிவு நமக்குள்ளே இருக்கணும். அப்படி சொல்லியிருக்கிறது நம்ம தேவன் சொன்னது நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரணும். அப்போ என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும் கிரகிச்சுக்கணும். முன்னால் சிறு வயசில் நம்ம என்ன செய்யணும் அந்த மதச்சடங்கு மாதிரி இதெல்லாம் கொண்டாடுவோம். உயிர்த்தெழுதல் பண்டிகை, கிறிஸ்மஸ்ஸு, அந்த ஊழியம் இந்த ஊழியம் நம்ம சொல்லுவோம். ஆனால் புதிய ஏற்பாடில் அப்படி கிடையாது. தேவன் நம்ம எவ்வளவு நம்ம அறிஞ்சிருக்கிறோம், அதற்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு அறிஞ்சு நீ அதுக்கு மேலே போக முடியாது. சிலுவை வரைக்கும் தான் போகணும். அதுக்குங்க நீ ஒன்றும் போக வேண்டியதில்லைங்க. சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன்னு சொல்கிறான் பவுல். அப்போ அவ்வளவு பாடுகளை சிலுவையில் அது தேவன் நமக்காண்டி எல்லா பாடுகளையும் பட்டார். அதுதான் அதில் அறியக்கூடியது. அவரே பலியாயினார். அந்த லேவியரே அவரே எல்லா பலியிட்டு நமக்கு சொந்த ரத்தத்தினாலே நம்மளுக்கு மீட்பை வாங்கி கொடுத்துருக்கார். அதான் என் மீட்பர் உயிரோடு இருக்கான்னு யோபு சொல்லுவான். அதெல்லாம் முன்னால் அறிஞ்சது தான். அதனால தான் நம்ம மீட்பருங்கிறத யோபு பல ஏற்பாடு காலத்தில் வெளிப்படுத்தினார். இப்பொழுது அவர் மீட்பர் இயேசு. அவர் தான் நம்மளை மீட்டு கொள்கிறவர். அதாவது சிருஷ்டிப்பை காட்டிலும் எல்லாத்துலேயும் சொல்லுவேன், சிருஷ்டிப்பை காட்டிலும் மீட்பு பெருசு. அதான் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்னா எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார். கடல், வானம் எல்லாருமே ஆண்டவர் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டித்தது தான். ஆனால் அந்த சிருஷ்டிப்புக்குள்ளே மனுஷன் தவறி விழுந்ததுனால அவரே சிருஷ்டியாய் நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொள்கிறார். அதான் மீட்பர். அதை அறியணும். ஒவ்வொரு மனுஷனும் அதை அறியாமல் நம்ம பரலோகம் போகவே முடியாது. தேவனை தேவன் என்று அறியணும். அவர் எவ்வளவு நமக்காக ரத்தத்தை சிந்தினார், எவ்வளவு பாடுகள் பட்டார் என்பதை நம்ம தடவியாயிலும் நம்ம கண்டுகொள்ளணும். இந்த 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 சத்தியத்துக்குள்ளே வரும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பரலோகம் வச்சிருக்கிறார். என் மீட்பருங்கன்னு சொல்லும் பொழுது அவரை எல்லாம் அறிகிற அறிவு இருந்தால் தான் நம்ம மீட்பர்னு சொல்ல முடியும். இதோடு அந்த அதிகாரம் முடிஞ்சது. யோசுவா 13 அதிகாரம் முடிஞ்சது. லேவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே அவருக்கு சொல்லியிருந்தபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். அவரேங்கிறான்னு சொல்லிட்டார். எல்லாமே நான் தான்ப்பா, உனக்கு தனியாக வேண்டியதில்லை. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கிரேஸ் இருக்கிற கோத்திரத்திலே அதிக கிரேஸ் யாருக்கு? லேவி கோத்திரத்து. அவங்களுக்கு லேண்டு மற்றதெல்லாம் இல்லை. அதனால் கர்த்தரே அவங்களோட சொந்தம். எல்லாமே கர்த்தர் எனக்கு சகாயர். நம்ம உலகத்தில் கர்த்தர் எனக்கு சகாயர். அவரே நமக்கு எல்லாமே சுதந்திரமாக இருக்கிறார். நம்ம அப்படி நம்ம வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல் பாடி நிறைவு செய்வோம்.
எக்கால தொனியோடே மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர். எக்கால தொனியோடே மானிடரே வாரீர், எக்காலம் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர். என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தியவரும் அவரே. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தியவரும் அவரே. சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவில் நிறைத்தவரே, சங்கீதம் பாடுவேன் நான் சபையில் சேர்ந்திடுவேன். சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியில் நிறைத்தவரே, சங்கீதம் பாடுவேன் நான் சபையில் சேர்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கல்வாரி நாயகனாம் இயேசு மீண்டும் வந்திடுவார், கைத்தட்டி பாடுவேன் நான் அவருடன் சேர்ந்திடுவேன். கல்வாரி நாயகனாம் இயேசு மீண்டும் வருவார், கைதட்டி பாடிடுவேன் நான் அவருடன் சேர்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன், சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன், சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகரா நம்மை அழைக்கிறார் வாருங்கள். அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகரா நம்மை அழைக்கிறார் வாருங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனை இவ்வளோ நேரமாக என்னுடைய வசனங்களை தியானித்த ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே, அந்த 31 ராஜாக்களை ஜெயித்து மீதி இருக்கிற பூமியையும் மீதி இருக்கிற அந்த அரக்கர்களையும் அந்த காலேப்பு ஜெயித்து வெற்றி பெறுவான் கர்த்தாவே. சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மை பின்பற்ற சாத்தானை ஜெயிக்க ஆண்டவரே, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு பலத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். உலகம் மாமிசம் பிசாசுக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. ஒரு உலகம் மாயை, உலகத்தின் காரியங்களின் மாயையிலும் மாயா இருக்கிற கர்த்தாவே, நீர் மாத்திரம் உண்மையாக இருக்கிற ஆண்டவரே. உண்மை அறிவது நித்திய ஜீவன், உண்மை செவிப்பது மெய்யான சுபாவம் கர்த்தாவே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. என்னிலே குறைகள் குற்றங்கள் உண்டு மன்னிங்கப்பா. அந்த உலகம் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களை தவறுக்குள்ளாக்குகிற இருப்பதற்காக நீர் அவனுடைய கண்ணிலேருந்து, சாத்தானுடைய கண்ணிலேருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. நம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை சம்பாதித்தீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். நாங்கள் தேவனுக்கு அடிமைகள். பரிசுத்தமாக அதனால் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. உலகம் மாம்சம் பிசாசுகளை காத்துக்கொள்ளுங்க. சத்ருமுகத்துக்கு மரத்து காப்பாற்றுங்க. சோதனைக்கு உட்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. சோத்திரம் தேவைகளை சந்தித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவைகள் வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சோர்வுக்குள்ளாகாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. தேவை போதும் என்ற மனதினுடைய நாங்கள் வாழ தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. போதும் என்ற மனதினுடைய வேத பக்தியை ஒவ்வொருத்துக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.